வால் விண்மீன் ஒன்று சுமார் 80,000 ஆண்டுகளுக்கு பிறகு பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது வரும் 27ஆம் தேதி முதல் பூமியில் தென்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இந்த வால் விண்மீன் தோன்றுவது ஆட்சிக்கு ஆபத்து, அழிவுக்கான அறிகுறி என வான சாஸ்திரங்கள் எச்சரிக்கின்றன. இதுகுறித்து வானியல் நிபுணருடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது. சோழர்களின் வரலாற்றை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் தொடக்கத்திலேயே விண்ணில் தோன்றிய வால் விண்மீனால் அரச குடும்பத்தின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று சோதிடம் சொல்வதாக கமல்ஹாசனின் காந்த குரல் வர்ணனை மிரட்டும். விண்ணில் உள்ள பாறைகள் மற்றும் பனித்துகள்கள் ஒன்றிணைவதால் உருவாகும் இந்த வால் விண்மீன்கள் நமது சூரிய குடும்பத்தையும் பால்வெளி அண்டத்தையும் சுற்றி வருகின்றன. இவை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பூமியை நெருங்கும் போது பூமியில் தென்படும். இந்த நிலையில் சுமார் 80,000 ஆண்டுகளுக்கு பிறகு வால் விண்மீன் ஒன்று மீண்டும் பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பதை கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் சீன விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர். C2023A3 சுச்சின்ஷான் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த வால் விண்மீனை சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கும் நாசா விண்வெளி வீரர்கள் இப்போதே படம் பிடித்து விட்டனர். $40 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த வால் விண்மீன் தற்போது பூமியிலிருந்து 15 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாகவும் மணிக்கு சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. செப்டம்பர் 27ஆம் தேதி முதல் அடுத்த சில நாட்களுக்கு அதிகாலை நேரத்தில் கிழக்கு வானில் சந்திரனுக்கு அருகே இந்த வால் விண்மீனை வெறும் கண்களால் பார்க்க முடியும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். 80,000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பூமிக்கு அருகே வரும் இந்த வால் விண்மீனால் பூமிக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று அறிவியல் சொன்னாலும் வால் விண்மீன் தென்படுவது அபசகுணம் என்றே வானசாஸ்திரங்கள் சொல்கின்றன. சென்னையைச் சேர்ந்த பிரபல வானியல் மற்றும் ஜோதிட நிபுணர் எழுத்தாளர் முனைவர் ஜெயஸ்ரீ சாரநாதனிடம் பேசினோம். பொதுவா வால் விண்மீன் தோன்றினா அது அரசருக்கு அல்லது ஆட்சிக்கு ஆபத்துன்னு ஜோதிடம் சொல்லுது. இந்த வால் விண்மீன் எப்படிப்பட்டது? ஆதி நாள்ல பாத்தீங்கன்னா மகாபாரத காலத்துல பூச நட்சத்திரத்துல தென்பட்டது. ராமாயண காலத்துல மூல நட்சத்திரத்துல தென்பட்டது. இப்ப ஹஸ்தம் சித்திரையில தென்பட போறது நம்மளுக்கு கண்ணுல தெரியறப்ப. அந்த நட்சத்திரங்கள் சித்திர நட்சத்திரத்தை எடுத்துட்டீங்கன்னாக்கா அரசர்களுக்கு உரியது. சோ இது அரசர்கள் அல்லது அரச பதவியில் இருப்பது போல ஒரு ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இது ஒரு கெடுதலை உண்டாக்கக்கூடியதுதான். டெலஸ்கோப் இல்லாம வெறும் கண்ணாலேயே பார்க்கலாம்னு சொல்றாங்க. மக்கள் நேரடியா வெறும் கண்ணால் பார்ப்பது நல்லதா? அக்டோபர் 12 முதல் அக்டோபர் 20ஆம் தேதி மட்டும் சாயந்தரம், அதாவது சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க தென்மேற்கு திசையில பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு நீளமா வாலோட வரும். அந்த வாலோட நீளம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு முழு நிலவு எவ்வளவு அகலம் இருக்கும் அவ்வளவு இருக்கும். கண்ணால பார்க்க முடியும், தவறே கிடையாது, ஒரு கெடுதலும் கிடையாது. பார்ப்பதனால் கெடுதல் கிடையாது. அதனால கெடுதல் வருமா என்பது இருக்கு. ஆனா அதை பார்க்கறதுனால மக்களுக்கு கெடுதல் கிடையாது. பூமி மீது மோதாது அப்படின்னாலும் கூட மனிதன் உள்ளிட்ட மற்ற உயிரினங்கள் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? 80,000 வருடங்களுக்கு ஒரு முறை வருவதுன்னா கடைசியா இது வந்தப்ப மவுண்ட் தோபா அப்படின்ற ஒரு எரிமலை வெடித்தது. அது இருக்கிற இடம் இந்தோனேஷியா. அதாவது தற்சமயம் அது பூமியின் தென்பகுதியில தான் கண்ணுக்கு தெரியுது. அந்த தென்பகுதியில இயற்கை பேரழிவுகள்லாம் கண்டிப்பா ஏற்படுவதற்கான சான்ஸ் இருக்கு. நாம் வடபகுதியில் இருக்கிறோம். நமக்கு மக்களுக்கு கெடுதின்னு தான் சொல்லியிருக்கு. உலக அளவுல இந்த நாடு அல்லது இந்த தலைவருக்கு சிக்கல் வரலாம் அப்படின்னு குறிப்பிட்டு எதுவும் சொல்ல முடியுமா? இந்த தஸ்கரகேது கண்ணில் தென்பட்டால் எவ்வளவு நாட்கள் தென்படுகிறதோ அத்தனை மாதங்கள்னு கணக்கு எடுத்துக்கணும். நமக்கு கண்ணில் கண்ணை டைரக்டா நம்ம பார்க்கணும், பைனாக்குலர் இல்லாம டைரக்டா பார்க்கறதுக்கு 9 நாள் தான் நமக்கு தெரிய போகுது. அப்பொழுது 9 மாதங்கள் உங்களுக்கு அதுக்கு பலன் ஏற்படும். இதுல குறிப்பா சொல்றது நர்மதை, கோதாவரி ஆகிய நதி தீரங்களில், அப்புறம் தண்டகாரண்யம் இருக்கிறது கர்நாடகா, நர்மதா கோதாவரி இருக்கிறது ஆந்திரா கர்நாடகா. இதில் இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு கெடுதல் ஏற்படும், மக்களுக்கும் கெடுதல் ஏற்படும் அப்படின்னு ஏன்னா அந்த இயற்கை பேரழிவுகளால ஏதாவது கெடுதல் ஏற்படும்ன்றது சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. வெளிநாட்டை பொறுத்தவரையில் தெற்கு பகுதியில், பூமியின் தென்பகுதியில் இருக்கிற இடங்களில் இயற்கை பேரழிவுகளும் அங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு கெடுதலும் உண்டாகும் என்பதுதான் இந்த தூமகேது, அதாவது இந்த வால் நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிற பலன். அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்பை சுட்டுக் கொள்ள தொடரும் முயற்சிகள், இஸ்ரேல் லெபனான் இடையே தொடங்கியுள்ள போர், ரஷ்யா உக்ரைன் போரால் லட்சக்கணக்கில் மடியும் மக்கள் என அசாதாரண சூழலை உலகம் எதிர்கொண்டிருக்க 80,000 ஆண்டுகள் கழித்து தென்பட்டிருக்கும் இந்த புதிய வால் விண்மீன் மனித குலத்தை நடுநடுங்கச் செய்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.